ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கேட்டை வச்சு ஒரு சர்வைவல் கேம் பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு பூனையாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு அணிலாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கேமை கூப்பிட்டு வந்திருக்கோம். அண்ட் இதுவும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதே மாதிரி ஒரு கேம் தான். ஆனால் இது வந்து நம்ம காட்டுக்குள்ளே வாழணும். அண்ட் நமக்கான ஒரு ஹோம் வேறு இருக்குது. அண்ட் இதான் நம்ம வீடு. அண்ட் வெளியே போயிடலாம். அண்ட் நம்ம ட்ரீயில் தான் வாழும். பிகாஸ் அணில் அப்படி தானே வாழும். பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த கேமோடைய மெக்கானிசம் வந்து வேறு மாதிரி இருக்குது கைஸ். பிகாஸ் நாம் எந்த பக்கம் வந்து கேமராவை மூவ் பண்ணோமோ அந்த பக்கத்துக்கு கேமரா மூவ் ஆகுது. அண்ட் நல்ல ஒரு ஒர்க். அண்ட் நம்மளால் பறக்கவும் முடியும். அண்ட் அது சம்டைம் வந்து சில தூரங்கள் போன பிறகு நாம் ஒரு ஹைட்லேருந்து குதிக்கும் போது நமக்கு அந்த விங்ஸ் வந்து பறக்க முடியும். அண்ட் இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தோம்ல, அதை நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு சாப்பிட்றது, தூங்குறதுங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. பிகாஸ் அந்த கேம்லேயும் அந்த இருந்துச்சு, அந்த கேட்டுங்கிற கேம்லேயே இருந்துச்சு. பட் அதில் வந்து நம்ம ஓவராலாக தூங்கியிருக்க மாட்டோம். பிகாஸ் அது வந்து நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். இது ரொம்ப நாள் விளையாடின பிறகு ஐ வில் டெல். இது வந்து காட்டில் இருக்கிறனால இங்கே பாம்பு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுலேயாவது ஒரு பண்ணைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் இருந்துச்சு. இல்லை தண்ணி வேறு குடிச்சிக்கலாம். அண்ட் நம்ம போயிட்டு வந்து நம்ம ஃபுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். அதான் காய்ஸ், ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அண்ட் இப்போ பாருங்கள், எங்கேருந்து பறந்து காட்டியேன். லுக் அட் திம். பறக்கிறனால இந்த மாதிரி தான் பறக்க முடியும். ஓகே, இனி ஆபத்து வந்தால் நம்ம இந்த மாதிரி ஹைட்டாக போய் அங்கேருந்து அப்படியே குதித்து அந்த எனிமிட்டேருந்து தப்பிக்கலாம். அண்ட் இதான் நான் சொன்னல அந்த மெக்கானிசம்ங்கிறது. எந்த பக்கம் கேமரா மூவ் ஆகுதோ அந்த பக்கத்துக்கு நம்மளும் மூவ் ஆகும். அண்ட் அது பார்க்கும்போது ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். பட் மரத்தில் அணில் அப்படி தான் சுற்றிட்டுருக்குல்ல, அதனால் அதில் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும். பிகாஸ் அந்த அணிலுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நல்ல ஒரு கேம் தான். ப்ளே ஸ்டோரில் இருக்குது, விளையாடி பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவை பற்றி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் அந்த பூனை கேமில் வந்த மாதிரி இதுலேயும் அந்த எனிமீஸ் எல்லாம் காட்டும். அண்ட் இங்கே ஒரு பழம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளை அடிச்சிட்ருக்கான். ஒருத்தன் நம்மளை அடிச்சிட்ருக்கான் கைஸ். பேசாமல் பறந்துடலாம். ஓகே, அந்த இடம் நமக்கு செட் ஆகாது கைஸ். பிகாஸ் ஒருத்தன் வந்து நம்மளை ஸ்கெட்சு போட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல். இந்த இடத்துல வந்து எலி, பாம்பு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கும். இங்கே இருக்க பழத்தை சாப்பிட்லாம். அங்கே தான் பழம் கிடைக்கல, எங்கேயாவது சாப்பிட்லாம். அண்ட் இங்கேயே தண்ணி குடிக்க முடியும். அண்ட் நமக்கு ஃபுட் எடுத்துக்க முடியும். அண்ட் தூங்க முடியும். முயல் இன்னும் பெருமையாக சென்றனடா. பார்த்தீங்களா, நமக்கு எந்த எனிமையாக இருந்தாலும் அவனுங்க நம்ம நினைக்காத ஒருத்தவங்க தான் இருப்பான். அண்ட் இவனை அடித்து அப்படியே நாக் அவுட் பண்ணிடலாம். நமக்கு ஹெல்த்து வேறு இல்லை. அடிடா அவனறா, அறா இங்கே போயிடலாம். அவன் வந்து அடித்து சாவச்சு விட்ருவான் நம்மளை. அப்பா, ஸ்டார்ஸ் மாதிரியெல்லாம் ஏதோ கிடைக்குது. பட் அது என்னென்னு தெரியல. அண்ட் அந்த மரத்துக்கு வேணால் தாவி இல்லாமல் என்ன இங்கேருந்து பறந்துடலாம். அதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அதான் எனக்கு ஒரு நல்லதுன்னு படுது. அண்ட் பாருங்கள் கைஸ், இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்துட்டோம். எப்படியும் வருவானுங்க. வந்து நம்மளை அடித்து அப்படியே இது பண்ண தான் பார்ப்பானுங்க. ஆனால் என்னென்னா நம்ம வீட்டை மறந்துட்டோம் கைஸ். நம்ம வீடு எங்கே இருக்குதுங்க, இதை மறந்துட்டோம். இந்த மஷ்ரூம் வந்து நம்ம கலெக்ட் பண்ண ஒரு விஷயம். அண்ட் அது வந்து நம்ம வீட்டில் வச்சுக்குவோம். அண்ட் அந்த நாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 3 கூடை மாதிரி இருந்துச்சுல, அதுதான் நம்ம மஷ்ரூம் கலெக்ட் பண்ண இது. அதில் நம்ம கொண்டு போய் வச்சுக்கணும். ஆனால் வீட்டை மறந்துட்டேனே. மேபி எங்கேயே தான் இருக்கும், தெரில கைஸ். கிளியர் ஐடியா இல்லை எங்கே இருக்குது அப்படின்ட்டு. மேபி ஆனால் வீடு இங்கே காட்டுது. அது வந்து வீட்டுக்குள்ளால் இருந்தால் எப்படின்னு காட்டுது போல் அந்த செட்டிங்ஸு. இதுக்கு மேப்புன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தான் தெரில. மேபி ஓகே, நம்ம ஒரு குத்து மதிப்பாகவே போகலாம். பிகாஸ் சர்வைவல் கேம் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் என்னென்ன நடக்குதுன்னு. அண்ட் எவ்வளோ அங்கே ஒருத்தன் இருக்கான். ஆனால் என்ன விட்டுருண்ணே, நான் இன்னும் ஒன்றும் பண்ணலண்ணே. என்ன கைஸ், நம்மளை மன்னிச்சு விட்டுட்டு போய்த்தானே என்ன? ஆமாம், விட்டுட்டு போய்த்தான். சில அனிமல்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண மாட்டேங்குது. அது நல்ல விஷயம் தான். அண்ட்
பார்த்தீங்களா, அது இதுதான் அந்த அணிலோட மெக்கானிசமே நல்லா இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். மேபி அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதோடைய பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடலாம். அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு அடுத்து என்ன கேமை பற்றி வீடியோ போடலாம், இல்லை அடுத்து என்ன கேம் வந்து உங்களுக்கு போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனிவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இதையும் நாம் எடுத்துக்கலாம். பிகாஸ் இது வந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, அது மட்டும் நமக்கு தெரியுது. ஆனால் அப்படிங்க விட்டுருங்கடா, அடி என்னடா அவங்களுக்கு பிரச்சனை, எனக்கு கண்டாலே வந்து சாவடிக்கணும் வாரிங்க. அந்த ஒயிட் ட்ரீக்கு போ, அந்த மரத்துக்கு அவனை வரமாட்டான்னு நம்புகிறேன். போகலாம் டக்குன்னு போகலாம். லைக் ஆமாம், அனிமல்ஸுக்கும் அவ்வளோ ஆபத்து இருக்குது. பிகாஸ் அவனுங்க என்ன தெரியும், அவனுங்களை அடிச்சு சாவச்சிட்டு இருக்கானுங்க. பேசாமல் இப்படியே தூங்கிட்டு இருந்தாலாமா என்ன, அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்போம் வீடு இல்லாமல், இப்படி போய் நிற்போம். அண்ட் இது கரெக்டான ஒரு வியூவாக இருக்குது. அண்ட் இதான் அந்த கைஸ், இதான் யங்ஜான். எனிவே வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.